செந்தமிழ் வணக்கம். தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு நிவாரண உதவித்தொகையான ரூபாய் 2000 மற்றும் 14 வகையான மளிகை பொருட்களுக்கான டோக்கன் இதுவரை கிடைக்கப் பெறாதவர்களுக்கு ரேஷன் கடை ஊழியர்களால் இன்று முதல் வீடு வீடாக சென்று வழங்கப்பட உள்ளது. கொரோனாவால் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கருணாநிதி பிறந்த நாளில் 4000 ரூபாய் வழங்கப்படும் என திமுக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்து இருந்தது. இதையடுத்து திமுக ஆட்சிக்கு வந்ததும் கொரோனா நிவாரணத் தொகைக்கான முதல் தவணை ரூபாய் 2000 வழங்கும் திட்டத்தை கடந்த மே மாதம் 10ஆம் தேதி தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதையடுத்து ஜூன் மாதத்தில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணத் தொகைக்கான இரண்டாவது தவணை ரூபாய் 2000 வழங்கும் திட்டத்தை கருணாநிதி பிறந்த நாளான கடந்த 3ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 4196 கோடி செலவாகும் இந்த திட்டத்தால் 2000 கோடிக்கும் மேலான ரேஷன் கார்டுதாரர்கள் பலன் பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. அதே நாளில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களான 14 வகையான மளிகை பொருட்கள் தொகுப்பினை வழங்கும் திட்டத்தையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து ரூபாய் 2000 மற்றும் 14 பொருட்கள் அடங்கிய மளிகை பொருள் தொகுப்பை வருகிற 15ஆம் தேதி முதல் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் வாங்கிக் கொள்ள ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக இன்று 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ரேஷன் கடை பணியாளர்கள் பிற்பகல் நேரங்களில் அரிசி குடும்ப அட்டைதாரர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று டோக்கன் வழங்க அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 200 பேர் வரை ரேஷன் கடைகளுக்கு வந்து கொரோனா நிவாரணத் தொகை மற்றும் 14 பொருட்கள் அடங்கிய மளிகை பொருட்களை வாங்கிச் செல்லும் வகையில் டோக்கன் விநியோகிக்கப்பட உள்ளது. டோக்கனில் எந்த தேதி நேரத்தில் ரேஷன் கடைக்கு வந்து பொருட்கள் வாங்க வேண்டும் என்று எழுதி கொடுக்கப்படும். டோக்கன் கிடைக்காதவர்கள், வெளியூர் சென்றுள்ளவர்கள் இந்த மாத இறுதி வரை தமிழக அரசு அறிவித்துள்ள கொரோனா நிவாரணப் பொருட்களை ரேஷன் கடைகளுக்கு சென்று வாங்கிச் செல்லலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டோக்கன் கிடைக்காதவர்கள், வெளியூர் சென்றுள்ளவர்கள் இந்த மாத இறுதி வரை தமிழக அரசு அறிவித்துள்ள கொரோனா நிவாரணப் பொருட்களை ரேஷன் கடைக்கு சென்று வாங்கிச் செல்லலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.